இன்னைக்கு சாயப்பாவுடைய மிகப்பெரிய அதிசயம் என்ன தெரியுமா? அவருடைய ஆவி உங்களுக்கு உள்ள இறங்க போகுது. அவர் ஆவி உங்களுக்கு உள்ள இறங்கின உடனே உங்க உடம்புல இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும். இது சத்தியமான ஒரு உண்மை. ஒரு முக்கியமான திரை ஒன்று உங்கள் கண்களுக்கு முன்னால் மறைக்கப்பட்டுள்ளது. அந்த மறைக்கப்பட்டது என்ன அப்படின்றது அவர் ஆவியா உள்ள வந்து உங்களை புரிய வைக்க முயற்சி செய்வார். உண்மை என்னன்னா, உங்க வெற்றியையும் சந்தோஷத்தையும் உங்க சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் தடுத்துக்கிட்டே இருக்காங்க, வந்துடக்கூடாதுன்னு. அதை நீங்க முறியடிப்பதற்கு உண்டான ஒரு வழி அவர் ஆவியின் மூலமாக வழி நடத்துவதற்கு உண்டான வழி. இவர்களுடைய ஆவியும் இது நாள் வரைக்கும் இருந்தது. அதனால தான் ஒரு ஆபத்தான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தீங்க. சாயப்பா உங்களை கண்டிக்கிறாருன்னா அது நிச்சயமா வரும். ஆனா எங்க சாபமா மாறுதுன்றத நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஸோ இந்த பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்களை மூடி இதை செய்யுங்க. இந்த பதிவிலையும் ஒரு இடத்துல செய்ய சொல்லியிருக்கோம். இந்த 2 விஷயத்தை செய்யும்போது இந்த இரவு மறக்க முடியாத ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இரவா மாறப்போகிறது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, நேற்று நைட்டு 30 இருந்து 40 பேருக்கு தான் சாயப்பாவோட ஆசீர்வாதம் இருக்கும். அவங்க தான் May 7th அன்னைக்கு வாழ்க்கையில் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். அந்த விஷயம் இன்னைக்கு பயங்கரமாக சுடு பிடிச்சிருக்கு. 30 பேர் இல்லை, குறைஞ்சது 1000 பேருக்காவது அந்த May 7th சாட்சியாக நாங்கள் இருப்போம் அப்படின்னு இன்னும் தீவிரமாக நாங்கள் 1ஆம் தேதி, அதாவது இன்றையில இருந்து களம் இறங்க போகிறோம் அப்படின்னு எனக்கு அனுப்பியிருந்தாங்க. இதை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, மனசுக்குள்ள சாயப்பா உள்ள புகுந்து ஒரு ஆட்டத்தை ஆடுறாருன்னு தோணுது. நாம் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் நம்மால் அடுத்த கட்டத்துக்கு போக முடியல. இப்போது அவர் உங்களை ப்ரெஷர் கொடுக்குறாரு. எப்படி உங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சொல்லி நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து குழந்தை நல்லா படிக்கிறாங்களோ, அதே போல் தாயா, தந்தையா, நண்பனா, குருவா இருக்கிறவர் அதிகப்படியான ப்ரெஷரை இந்த அன்பே சாயில கொடுக்குறாங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. ஆக மொத்தம் நம்ம லைஃப்பில் பல விசேஷமான நிகழ்வுகளும் இனி வரக்கூடிய நாட்களில் அதுக்கு உண்டான ஆயத்த பணிகளாக இருக்குன்றது 100% நான் நம்புகிறேன். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ பல பேரோட வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சாயப்பா பல 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 வழிகளை திறக்க போகிறார்ன்றது மட்டும் உண்மை.
உங்களுக்கு பல வழிகளை உண்டு பண்ண போகிறாரு. அந்த வழிகள் எதற்காக அப்படின்னா கர்மாக்களையும் பாவங்களையும் கடப்பதற்காக. கர்மா பாவத்தை கடந்தா ஒரு இன்பமான ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து சாதிக்க முடியும் அப்படின்ற விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இவ்வளோ ஒரு ப்ரெஷர் அவர் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. எத்தனை ஏக்கம் உங்கள் மனசில் இருக்குது. இதில் அத்தனை ஏக்கத்தையும் எத்தனையோ மனுஷங்க வந்து கெடுக்கிறாங்கல்ல. வாழ்க்கையில் வெற்றி இந்த வழியாக வருது நம்ம நினைக்கிறோம். அந்த வழியாக வரும்போது யாராவது ஒருத்தவங்க பிடிச்சி வச்சுக்கிறாங்க. சரி, இந்த பக்கமாக ஒரு ஆறுதல் செய்தி வரும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த பக்கம் வந்தாலும் யாரோ ஒருத்தவங்க பிடிச்சிக்கிறாங்க. ஸோ நம்ம வெற்றியும் சந்தோஷமும் ஏதோ ஒரு மனுஷன் மூலமாக தடுக்கப்படுகிறது. இது உண்மை. தடுக்கப்படுகிறது. இது உண்மை. 100% உண்மை. நான் அடித்து சொல்கிறேன், 100% உண்மை. அதற்கு தான் சாயப்பா யார் என்ன தடுத்தாலும் அவங்களால தடுத்து நிறுத்த முடியாத அளவுக்கு உங்கள் கையை உயர்த்தணும்னு நினைக்கிறாரு. அவர் இப்படி நினைக்கிறது தப்பா? அப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குழந்தைக்கு யார் யாரெல்லாம் இடைஞ்சலாக இருக்காங்களோ அவங்கள நீங்கள் எதிர்த்து சண்டை போடுவீங்க. சண்டை போட்டு அந்த இடைஞ்சலை நிறுத்துவீங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு நல்ல வழிகாட்டுதலாக நீங்கள் இருப்பீங்க. அப்போது உங்கள் குழந்தையா சில பிரச்சனைகளை உண்டு பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் போது குழந்தைய நீங்கள் கண்டிப்பீங்க. அதே போல தான் சாயப்பா உங்களை இங்கே கண்டிக்கிறாரு. ஸோ இந்த கண்டிக்கக்கூடிய விஷயம் நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் வாழ்க்கை வரமா இல்லை சாபமாக போகுது. என்னை கண்டிக்கிறாரு அப்படின்னு நினைக்கும் போதே நாம் பயந்துட்டோம் இல்லை வெறுத்துட்டோன்னா வாழ்க்கை சாபமாக போகுது. இல்லை என்னை கண்டிக்கிறது நல்லதுக்கு தான் அப்படின்னு நாம் நினைச்சாவே போதும், அது வரமாக மாறுது. அப்போ இதுக்கு முன்னாடி அவர் உங்களை கண்டிக்கும் போது நீங்கள் ஒரு விரக்தியோட வெளிப்பாடாக இருந்தீங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கை சாபமாக போச்சு. ஆனால் இனி அந்த நிலைமை வரக்கூடாது. ஏன்னா முன்னாடி இருந்த நீங்கள் அப்படின்றது வேற, இப்போ இருக்கக்கூடிய நீங்கள் அப்படின்றது வேற. முன்னாடி மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் நீங்களாக இருந்தீங்க. இப்போ கடவுளால் உருவாக்கப்பட்டவராக இருக்கிறதால நீங்கள் அவர் சாயலில் இருக்கீங்க. இத்தனை நாள் நாம் வாழ்க்கையில் தோற்று போனதுக்கு காரணம் மனிதர்களோட சாயலில் இருந்தோம். இப்போ வாழ்க்கையில் ஜெயிக்க போவதற்கு காரணம் சாயப்பாவுடைய எண்ணங்களில் இருந்தோம். அப்போ 10 மனிதர்கள் உங்கள் கூட இருந்தாங்கன்னா அவங்களுடைய எண்ணங்களை நீங்கள் பிரதிபலிச்சிங்க. ஆனால் இப்போ சாயப்பாவோட எண்ணங்களை உங்களுக்கு உள்ள உட்கொள்ளும் போது அவருடைய மனிதராக நீங்கள் மாறுனீங்க. ஸோ இந்த வித்தியாசத்தை நீங்கள் உணரணும். உணர்ந்தாதான் உங்களுக்கு அவர் கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமும் வரமாக போய் நிற்கும். இந்த நிமிஷம் கூட சாயப்பாவோட ஆவி உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அவருடைய ஆவி உங்களுக்கு உள்ளே வரும். அவருடைய ஆவி மோசமான ஆவி இல்லை, ஒரு பரிசுத்தமான ஆவின்னு பைபிளில் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். தெரியுமா உங்களுக்கு? அந்த பரிசுத்தமான ஆவி அவங்க அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க கிறிஸ்டியன் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க. ஒரு பரிசுத்தமான ஆவி உங்களிடம் வருகிறது, உங்களை சுத்தப்படுத்த, உங்களை பலப்படுத்த, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நிறைய தடைகளை அகற்றி போட அந்த பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே இறங்கி அத்தனை வேலையும் செய்யும் அப்படின்னு. அதே போல தான் இங்கேயும் சாயப்பாவுடைய ஆவி நமக்கு உள்ளே வந்து அது இருக்கிற அத்தனை தடைகளையும் எடுத்து போடும். அதை முறியடிப்பதற்கு ஒரு பலமான வழியையும் அது காட்டும். அப்போ சாயப்பாவோட ஆவி எத்தனை பேருக்கு வேணும்? அப்போ இன்னைக்கு எந்த ஆவி நமக்கு இருக்குதுன்னா கெட்ட மனிதர்களோட ஆவி
எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர் கூட ஆவி தான் நம்ம இருக்குது. ஆவின்றது ஒரு எண்ணம் நினச்சிக்கோங்க, ஒரு எண்ணம் நினச்சிக்கோங்க. இப்போ 10 பேர் உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்களை தீர்மானிக்கிறாங்க. அவங்க எப்படி தீர்மானிக்கிறாங்க தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையில் எதுக்கும் உருப்படி இல்லாதவர்கள், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வச்சு உங்களை அவங்க தீர்மானிக்கிறாங்க. ஸோ அவங்க தீர்மானிக்கிறதால நீங்களும் அவங்கள மாதிரி மாறுறீங்க. இப்போ அவங்க அப்படி தீர்மானித்ததால் நீங்கள் அப்படி வாழ்ந்ததால் உங்கள் வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்பட்டுச்சு. உண்மை. திரும்பவும் சொல்கிறேன், திரும்ப சொல்கிறேன், பலவிதமான தடைகள் ஏற்பட்டு வாழ்க்கையை முடக்கப்பட்டதற்கு காரணமே இவர்களுடைய ஆவியை நீங்கள் சுமந்ததால. அப்போ உங்க வாழ்க்கையில இவர்கள் ஆவி சூழ்ந்ததால நடந்தவை அனைத்தும் மோசமாக நடந்தது. அதனாலதான் பல பேர் உங்க வாழ்க்கையை அழிக்க வந்ததுக்கு காரணமா கூட அமைந்தது. ஆனா இனி யாருமே உங்க வாழ்க்கையை அழிக்க கூடாதுன்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவருடைய ஆவி உங்க கூட வர மாதிரி உங்களிடம் இருந்து அது வழி நடத்தணும், அது எனக்கு சம்மதம் அப்படின்னு ஒரு சம்மதத்தின்படி, ஒரு உறுதிமொழியின்படி அவர் முன்னாடி உட்கார்ந்து கண்களை மூடி, நீ எனக்குள்ள வா, நீ எனக்குள்ள வா, திரும்பவும் சொல்கிறேன், நீ எனக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிடுங்க. அப்போ உங்களுக்குள்ள அவர் வருவார். ஆனால் நீங்கள் கூப்பிடும்போது உறுதியான நிலைப்பாடில் கூப்பிடணும். இங்கேயே கூப்பிடலாமா? அவரை இப்பயே கூப்பிடலாமா? எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி கூப்பிடலாமா? இதை இப்போ 100% நான் சொல்ல நீங்கள் கூப்பிடும்போது உங்கள் உடம்பு மெய் சிலிர்த்துச்சு அப்படின்னா அவர் வந்துட்டான்னு அர்த்தம். மெய் சிலிர்க்கலை அப்படின்னா அவர் வருவதற்கு இன்னும் நாட்கள் ஆகும்னு அர்த்தம். ஒரு பவர் நம்மக்கிட்ட இறங்குதுன்னா நமக்கு உடம்பு மெய் சிலிர்க்குமா சிலிர்க்காதா? அப்போ இந்த பதிவை இந்த நேரத்தை கண்களை மூடி திரும்பவும் சொல்லுங்க. என்னிடம் இறங்கி வான்னு சொல்லுங்க, எனக்குள்ள வான்னு சொல்லுங்க, உன்னுடைய ஆவி என்னுடைய ஆவிக்குள்ள வரட்டும்னு சொல்லுங்க. இந்த மாதிரியான 3 வார்த்தைகளில் எந்த வார்த்தைகள் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதோ அப்படி அழைங்க. எனக்குள்ள இறங்கி வான்னு சொல்லுங்க. அதில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தைக்கு உண்டான பவர் பெரிய அளவில் இருக்கும். இல்லை, என்னுடைய ஆவியோட நீங்கள் ஐக்கியமாகுங்கன்னு சொல்லுங்கள். ஒரு பரிசுத்த ஆவி என்னை வழி நடத்தட்டும்னு சொல்லுங்கள். சாயப்பாவோட ஆவி எனக்கு வழி நடத்தணும்னு சொல்லுங்கள். கண்களை மூடி சொல்லுங்கள், மனதில் சொல்லுங்கள். சாயப்பாவோட பரிசுத்த ஆவி எனக்குள்ளே இறங்கட்டும்னு சொல்லுங்கள். அப்படி சொல்லும்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வைப்ரேஷன் டெஃபினட்டாக கிடைக்கும். ஏன்னா அவர் உண்மையானவர், அவர் பலமானவர். அவருடைய ஆவி நம்ம உடம்புக்குள்ளே இறங்கும்போது அந்த உடம்பு நிச்சயமாக ஒரு விதமான மெய்சிலிருப்போடு இருக்கும். கடவுள் ரொம்ப பலமானவர், நாமளும் பலகீனமானவங்க. பட் அவர் நம்மளுடைய பலகீனம் எப்படிப்பட்டதோ அதற்கு தகுந்த மாதிரி அவர் நம்மளுடைய உடம்புக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே இறங்கி வழி நடத்த போகிறாரு. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் தானே. இத்தனை நாள் நம்ம எத்தனையோ மனுஷங்களுடைய ஒரு ஒரு உருவமாக இருந்தோம். பல மனுஷங்களோட உறவு. நம்ம அப்பாவுடைய எண்ணமாக இருந்தோம், நம்ம அம்மாவுடைய எண்ணமாக இருந்தோம், கூட பிறந்தவங்க, நட்பு வட்டாரம், உறவுகள் வட்டாரம், சகன் மனிதர்களோட வட்டாரம், சமுதாயத்தின் வட்டாரம், இந்த மாதிரி ஒரு உருவமாக இருந்தோம். இதனால் நமக்கு நிம்மதி இல்லை. 1000 பேர் இருந்தாலும், 1,00,000 பேர் இருந்தாலும், கோடி பேர் இருந்தாலும் நிம்மதி இல்லை. ஆனால் இன்னைக்கு யாருடைய சாயலும் இல்லை. அப்படின்னா தெய்வத்துடைய சாயலாக நாம் விளங்க போகிறோம். அதன்படி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கவும் போகிறோம். இத்தனை நாள் உங்கள் வாழ்க்கையில் என்னமோ நடந்தது, ஏதோ நடந்தது, எப்படியோ நடந்தது. அதுக்கும் உங்களுக்கு இனி பொறுப்பு இல்லை. என்னைக்கே ஒரு பரிசுத்த ஆவி உங்களுக்கு உள்ளே வந்து செயல்பட ஆரம்பிக்குதோ,
இன்று முதல் நீங்கள் கடவுளுடைய குழந்தைகள், கடவுளோட குழந்தைங்க. என்றைக்குமே இதை தான் நாம் திரும்ப 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 யோசிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான ஒரு மாய வலைக்குள்ளேயும் சிக்கிக்க கூடாது. உங்களுடைய மனசு, உங்கள் புத்தி எல்லாமே இந்த குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி அதே பொசிஷனில் இருக்கணும். அந்த பொசிஷன் சேஞ்ச் பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம மனசு கண்டதை பார்க்கும், கண்டதை நினைக்கும். அப்போது அந்த பரிசுத்த ஆவி வெளியில் போயிடும். அந்த பரிசுத்த ஆவியை தக்க வச்சுக்கணுன்னா நம்ம மனசும் நம்மளுடைய உடலும் கடவுள் சம்மந்தப்பட்டதா, கடவுளை அணுகக்கூடியவர்களா இருக்கணும். ஒரு வேலை செய்யும் போது கூட நம்ம கூட சாயப்பா நமக்குள்ள ஆவியாக இருக்காருன்னு நினச்சி பாருங்கள். அந்த வேலைகளை அவ்வளோ முன்னேற்றத்தை நீங்கள் காணலாம். சலிப்பு அப்படின்றது சாத்தானுடைய கூடாரம், சோம்பேறி அப்படின்றது சாத்தானுடைய கூடாரம். இந்த கூடாரத்தில் நம்ம இருக்கும்போது பரிசுத்த ஆவி நம்மளிடம் வந்து சேராது. அப்போ சாயப்பாவோட ஆவி எப்போ வரும்னா, நாம் எடுக்கக்கூடிய முயற்சி, நம்மளுடைய மனநிலையில் ஏற்பட்ட மாற்றம், அந்த மாற்றத்தின் அடிப்படையில் தான் அவர் நம்முடன் இருக்கிறாரா, ஆவியா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயமும் இங்கே உங்களுக்கு புரிய வரும். ஸோ அப்போ எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை நாம் இங்கே சொல்கிறோம், அதை எந்த அளவுக்கு உண்மை நம்பிக்கைன்னு நினச்சி நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வெற்றி உத்தரவாதம். மே 7 வரைக்கும் கூட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏப்ரல் 7 உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றத்தையும் ஏற்படுத்துவதற்கு உண்டான வாய்ப்பாக கூட இது அமையும். ஸோ வாய்ப்புகளை நாம் தான் உருவாக்கணும். நாம் நினைக்கிறோம் கடவுள் வாய்ப்புகளை உருவாக்கி தராருன்னு. அவர் ஆல்ரெடி உருவாக்கி தந்துட்டார். நம்ம கதவுக்கு முன்னாடி கெஸ்ட்டை நிற்க வச்சிட்டு இருக்கோம். நாம் கதவை திறந்தால் தானே கெஸ்ட்டு உள்ளே வருவாங்க. அதே போல் சாயப்பா எத்தனையோ வாய்ப்புகளை இங்கே வழங்கிட்டார். நீங்கள் என்னைக்கு கேட்டீங்களோ அன்னைக்கு அவர் கொடுத்துட்டாரு. அவர் கொடுக்கலன்னு நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நாம் வாங்கலைன்னு நமக்கு தெரியல. இது ஒரு சாயரம் கேட்டாங்க, நீங்கள் சொல்லும்போது என்னால் ஏற்றுக்க முடியல, ஆனால் எனக்கு வாழும்போது எனக்கு தெரியுது. சொல்லும்போது ஏற்றுக்க முடியல. அப்போ அவங்க வாங்க முடியாத இடத்துல இருந்தாங்க. இப்போது அவங்க வாங்கினதுக்கு அப்புறம்தான் எஸ் வாய்ப்புகளை ஏற்கனவே கொடுத்துட்டாரு. அதற்கு உரிய வழிகளை நான் ஏற்படுத்தி இருந்தால் அதை வாங்கியிருக்கலாம். ஒரு கோப்பை ரெடியாக இருக்குது, உங்களோட ஓட்டம் ரெடியாக இருக்குது. இப்போ அந்த கோப்பை உங்களுக்கானது தான். என்னைக்கு நீங்கள் அவங்களுடைய ரூல்ஸை ஃபாலோ பண்ணி அந்த கோப்பை வாங்குவதற்கு என்ன தகுதிகளை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்களோ அன்னைக்கு அந்த கோப்பை உங்களுக்கு. அப்போ யாராலையும் தடுக்க முடியாது. இப்போ எல்லாரும் உங்களை ஏன் தடுத்தாங்க அப்படின்னா, அதை வாங்க தயாராக நீங்கள் இல்லை. அதனால் மற்றவங்க உங்களுக்கு முன்னாடி ஓடுனாங்க. இந்த தடுத்ததுன்னு சொன்னனே அது இந்த ஒரு விஷயந்தான். 10 பேர் இருக்கிறாங்க அந்த ரன்னிங் ரேஸ்லன்னா, நீங்கள் மொத பரிசு யாருக்கு அப்படின்றது எப்படி முடிவு பண்ணுவாங்க? யாருமே ஓடாமல் உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு மொத பரிசு கெடுத்துருவாங்களே என்ன? அப்போ யார் 10 ரவுண்டுலேயும் ஓடி அதில் யார் முன்னாடி வந்து நிற்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மொத பரிசு. அப்போது நீங்கள் உட்காந்துட்டீங்க, ஆனால் உங்களுக்கு முன்னாடி 9 பேர் ஓடினாங்க. அதில் 5 பேர் மயக்கம் போட்டாங்க, மயங்கிட்டாங்க, ஓடல. ஓகேவா? மீதி 4 பேர் ஓடிட்டுருக்காங்க. இப்போ இந்த 4 பேரில் ஒருத்தவங்க மொதல் ப்ரைஸு, அடுத்தது 2வது ப்ரைஸு, 3வது பரிசு, ஆறுதல் பரிசு. அப்போது உங்களுடைய வெற்றியை அவங்க பறிச்சிட்டாங்களா, இல்லை நீங்கள் ஓடாததால் அவங்க கொடுத்தாங்களா? நாம் என்ன நினைக்கிறோம், அவங்க ஓடுனதால் எனக்கு கிடைக்கலன்னு நம்ம நினைக்கிறோம். அதனால தான் வெற்றி பறிக்கப்பட்டது. அது உங்களுக்கு பெற வேண்டியது தான். அது நீங்கள் பண்ணாததால் இன்னொருத்தன் வாங்கிட்டான். அப்போ உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயத்தை, உங்களுடைய சந்தோஷத்தை யாரோ ஒருத்தவங்க பறிச்சாங்கன்னா அந்த 4 பேர் தான். அவங்க பறித்தது நோக்கம் நீங்கள் எதுவும் செய்யலைன்னு தான். ஆனால் நாம் அவங்க பறிச்சிட்டாங்கன்னு சொல்லி உட்காந்துட்ருக்கோம். இதுதான் இங்கே நடக்குது.
இப்போ அந்த வெற்றி வேணும் அப்படின்னா நீங்கள் ரன்னிங் ரேஸில் கலந்துக்கணும். அப்போ அந்த கோப்பம் உங்களுக்கு தான். ஸோ வாய்ப்பு இங்கே தான் இருக்குது, அதை பயன்படுத்திக்கல, அதனால் உங்களுக்கு அந்த கோப்பை கிடைக்கல. ஸோ அந்த சந்தோஷமும் நிம்மதி எங்கே இருக்குது? கண்ணுக்கு எட்டுற தூரத்தில் தான் இருக்குது. ஆனால் அதை பார்க்க முடியாத அளவுக்கு கண்ணுக்கு கிட்ட நாம் பல விஷயத்தை வச்சிட்டோம். பல துன்பத்தை வச்சோம், இன்பம் தரக்கூடிய துன்பத்தையும் வச்சோம், செயற்கையான இன்பத்தை வச்சோம், செயற்கையான நம்பிக்கையை வச்சோம், செயற்கையான எல்லாத்தையும் வச்சோம், நடிப்பையும் வச்சோம். அப்போது அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியல. அப்போ இது எல்லா திரையையும் அகற்றிட்டா அந்த திரை தெளிவாக தெரியும். அந்த திரை தான் வாழ்க்கை. அப்போ அந்த திரை பல விஷயத்தால் மறைக்கப்பட்டது. ரைட்டா? பல விஷயத்தால் அது மறைக்கப்பட்டது. அப்போ வாய்ப்புகளை கடவுள் வழங்கிட்டாரு. ஆனால் அவர் எந்த மாதிரியான வாய்ப்புகளை கொடுத்தாருன்றத உங்கள் கண்களுக்கு முன்னாடி பல விஷயங்கள் நடந்ததால் அது மறைக்கப்பட்டது. அப்போது மறைக்கப்பட்டது தானே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. மறைக்கப்பட்டது தானே தவிர இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் இல்லைன்னு நினச்சதால அது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இருக்குதுன்னு நினச்சி உங்கள் ஓட்டத்தை ஓடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 100% சொல்கிறேன், அது இருக்கும், அது நடக்கும், அது கிடைக்கும். இருக்கும், நடக்கும், கிடைக்கும். ஆனால் அந்த சாயப்பாவோட ஆவி உங்களுக்குள்ளே வந்தால் இன்னும் வேகமாக எல்லா விஷயங்களும் நடக்கும். ஸோ வாழ்க்கையில் தோத்துட்டோம் அப்படின்னா நம்ம உட்காந்துடுறோம். இங்கே இந்த தோல்வி போனால் போயுது, அடுத்த வெற்றியை தேடி போக ஏன் முடியல? முயற்சிகள் ஏன் செய்யலை? அப்போ தோல்விகளில் நாமளே விலை கொடுத்து வாங்குகிறோம். வாடகைக்கு எடுத்தால் பிரச்சனை இல்லை, விலை கொடுத்து வாங்குகிறோம். இப்படி பல விஷயங்களை நம்மளோட மனசு புத்தி கண்ணா பின்னான்னு போகுது. இந்த தோல்வியை மறைக்கிறதுக்காக வாழ்க்கையில் சிற்றின்பத்தை போடும். அந்த சிற்றின்பம் பெரும் துன்பமாக நமக்கு சேருது. மனுஷனுடைய மனசு இருக்கே, அது சுத்தமாக ஒரு பைத்தியக்காரத்தனமான மனசு. அதனால தான் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா மனுஷனுக்கு பைத்தியமே பிடிக்குது. என்னைக்காவது ரோட்டில் இருக்கக்கூடிய நாய்க்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. பைத்தியம் பிடிச்சிருக்கா? அதுக்கு ஏதோ மென்டல் ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்காங்களா? ஆனால் மனுஷனுக்கு கட்டியிருக்காங்க. ஏன்னா மனுஷன் அப்படி கேடுகட்ட சிந்தனைகளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கான். தனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி அது கூடவே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இருக்கிறதே சொல்ல மனிதனோட மனசு கிறுக்குத்தனமானது. ஆனால் அந்த மனசை சரியான முறையில் பயன்படுத்திட்டோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் தெரியுமா? நமக்கு ஒரு பெரிய எனர்ஜெட்டிக். அது அந்த எனர்ஜெட்டிக் என்னங்க கம்ப்யூட்டர்ஸ்லாம் இப்போ கண்டுபிடிச்சது, லேப்டாப் இப்போ கண்டுபிடிச்சது, எத்தனை ஜிபி மெமரின்னு கேட்குறோம். அப்போது இதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துதான் ஃபோன்ஸ் எல்லாம். ஆனால் நம்ம மனசில் இருக்கக்கூடிய மெமரி எவ்வளவு இருக்குது. அப்போ அந்த அந்த ஆற்றலை புரிஞ்சுக்கோங்க. எந்த விதமான மெஷினும் இல்லாமல் இந்த மனசில் அத்தனை மெசேஜஸ் இருக்குது. இது நல்லதுக்கு தான் ஆண்டவன் படைச்சான். ஆனால் அதை நம்ம மனசு புத்தி வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு அதை அழிக்க வச்சுது. இதுதான் இங்கே தொடர்ந்து நடக்குது. மனுஷனுடைய மனசு கெட்டு போயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் ஜாஸ்தி ஆயிட்டாங்க. ஒரு மனுஷனை இன்னொரு மனுஷனுக்கு பிடிக்கலன்னா அந்த மனுஷன் பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மனுஷனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வரணும்னு நினைக்கிறாங்க. இவன் தோத்துட்டா நாம் நல்லா இருப்போமே நினைக்கிறாங்க. இவன் வாழ்க்கையில் வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இவனோட காலை வாரி விடணும்னு நினைக்கிறாங்க. இவன் மட்டும் நினைக்கல, ஒவ்வொரு மனுஷனும் அப்படி தான் நினைக்கிறான். சுருக்கமாக சொல்லணும்னா, ஒன்றை நீ பாரு, ஒன்றை நீ பார்த்தா பிரச்சனையே இல்லை. அடுத்தவனை பார்க்க ஆரம்பிச்சிட்டா உனக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு அர்த்தம். நீயா உன்னை
வெளில வச்சு உன் கண்ணை சொருகி கண்ணை வெளியில் தூக்கி போடுற, அடுத்தவனை பார்க்குறதால இப்படிப்பட்ட வழியை நீ அனுபவிக்கிற. ஒன்றை நீ மட்டும் பாரு. ஒன்றை நீ பார்க்கும்போது நீ ஒன்றை சுத்தப்படுத்துவ, உன் மனசை சுத்தப்படுத்துவ, உன் மனசில் எழுந்த எண்ணங்களை சரிப்படுத்துவ, அதை ஒழுங்குபடுத்துவ. ஒழுங்குபடுத்தினதை உன் வாழ்க்கையில் ப்ராக்டிக்கலாக கொண்டு வர முயற்சி செய்வேன். முயற்சி செய்யும்போது ஜெயிக்கும்போது ஆனந்தம் இருக்கும். அதை தாண்டி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். நீ யாரெல்லாம் பார்க்குறியோ அவங்க அத்தனை பேரும் நல்ல மனிதர்களாக கூட மாறுவார்கள். தட்ஸ் அ பாசிட்டிவ். தட் இஸ் அ பாசிட்டிவ் வைப்ரேஷன். வேற ஒன்றுமே இல்லை. நல்லவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்களோட கண்களை பார்த்து பேசுனீங்கன்னா உங்கள் பிரச்சனைகள் கூட தீரும். அவ்வளவு பெரிய ஒரு அந்த பவர் அங்கே இருக்கு. நல்லவங்க பார்வையில் நம்ம இருக்கிறோமா? நல்லவங்க பார்வையில் நம்ம இருக்கிறோமா? ஒரு மோசமான மனுஷனோட பார்வையில் இருக்கமா, நல்ல மனுஷனோட பார்வையில் இருக்கமா அப்படின்னு கணக்கு வச்சா இங்கே இருக்கிற எல்லா மனுஷனும் மோசமான பார்வைகள் கொண்ட மனிதர்கள் கிட்டேயே இருக்கிறான். அவன் தான் மோசமாக பார்க்குறானே, கொஞ்சம் விலகி நிற்கலான்னு தோணுதா? விலக முடியாது. அப்போது அவன் ஒரு பேட் வைப்ரேஷனை உங்களுக்கு கொடுக்குறா. நீங்கள் அதை வாங்குறீங்க. வாங்கி என்ன பண்ணுறீங்க? நீங்கள் மற்றவனுக்கு கொடுக்குறீங்க. இப்போது என்ன வாங்குறோன்றது முக்கியம். என்ன வாங்குறோன்றது முக்கியம். அப்போது என்ன வாங்குகிறோமோ அதை தான் இங்கே கொடுக்க போகிறோம். அப்போ நல்ல மனுஷனோட பார்வையில் நீ இருக்கணும்னா நல்லதை நினச்சாதான் உனக்கு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் உன்னை சுற்றி வருவாங்க. இல்லைன்னா கெட்ட எண்ணங்கள் கொண்ட மனுஷங்களே உன்னை ரவுண்ட் பண்ணுவாங்க. அப்போ நீ கேட்கறது, பார்க்கறது, சுவாசிக்கிறது எல்லாமே நல்ல எண்ணங்களாக கொண்ட விஷயங்களாக மட்டும்தான் இருக்கணும். நல்லதுக்கு 10 தான், ஆனால் கெட்டதுக்கு லட்சம். ஸோ 10 எங்கே, லட்சம் எங்கே? யோசிச்சு பாருங்க. கெட்டது செய்கிறதுல இப்போ அலாதி பிரியம். அதாவது ஒன்றும் இல்லை, நம்ம சாப்பாடை கூட சொல்லாமே. இட்லி சாப்பிட்டா உடம்புக்கு ஓரளவுக்கு நல்லது. அதே சைனீஸ் சைடில் இருக்கக்கூடிய நூடுல்ஸ் இது மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லதா? ஆனால் இட்லியை விட அது ரொம்ப டேஸ்டானது. அப்போ பாருங்கள், இட்லின்றது இவ்வளோதான் டேஸ்ட்டு, அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஆனால் மற்ற ரெஸ்டாரண்ட்டில் ஃபாஸ்ட் ஃபுட்டு இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மணக்கும். ரோட்டில் நடந்து போனாலும் இல்லை வேகமாக ஒரு பைக்கில் போனாலும் அந்த ஸ்மெல்லு அப்படியே நம்மளை ஆக்கிரமிப்பு பண்ணுதா இல்லையா? எத்தனையோ நாள் நான் ஏமாந்து போயிருக்கேன். வீட்டில் போய் சாப்பிட்லான்னு சொல்லி வேகமாக போவோம் பசி அப்படின்னு. திடீர்னு பார்த்தா அந்த ஹோட்டல் அது இது அப்படின்னு போகும்போது அந்த இடத்த தாண்டும் போதே குருமாவோட வாசனை மணமணுக்கும். உடனே வண்டி எவ்வளோ தூரம் போகிறோமோ மறுபடியும் யூட்டர்ன் போட்டு எந்த ஹோட்டலில் அந்த வாசனையை பார்த்தோமோ அங்கே போய் நின்று சாப்பிட்டுட்டு நம்ம வரோம். ஸோ இட்லி நல்லதா? இட்லி டேஸ்ட்டா? இல்லை ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் டேஸ்ட்டானா? ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் தான் டேஸ்ட், இட்லி வேஸ்ட். அப்போ இந்த வேஸ்ட்டு தான் நம்ம உயிரையே வாழ வைக்குது. டேஸ்ட்டு நம்ம உயிரை கொல்லுது. அப்போ நல்ல விஷயங்கள் 10, மனுஷனை அழிக்கக்கூடிய விஷயங்களோ லட்சம். அப்போ எது டாமினேட் பண்ணுது? கெட்டது. அப்போ கெட்டது நம்ம ஈஸியாக டாமினேட் பண்ணுதுன்னா நாம் எச்சரிக்கையோடு இருக்கணுமா இல்லையா? ஆனால் அந்த எச்சரிக்கை தான் நமக்கு இன்னும் வரலை. எச்சரிக்கை தான் இன்னும் வரலை. அந்த எச்சரிக்கை, அந்த விழிப்புணர்வு நிலையை நாம் என்னைக்கோ தூக்கி எரிஞ்சிட்டோம். டக்கு 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 டக்குன்னு விடுற இடம் அத்தனையுமே ஆபத்து நிறைஞ்ச ஒரு பகுதியாக இருக்குது. பிரச்சனைகள் பயங்கரமாக வெடிக்குது. வெடிக்கக்கூடிய பிரச்சனையால் மனம் சிதறுது. மனம் சிதறதால் வாழ்க்கை வெறுத்து போகுது. வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சுன்னா வாழ்க்கையே முடிவுக்கு வருது. மறுபடியும் பிறவி, மறுபடியும் துன்பம். ஸோ இப்படி தான் வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கோம். இத்தனை ஜென்மத்திலையும் இப்படி தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை நாம் கவனிக்கிறோமா? இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற அத்தனை பேரையும் கவனிக்கிறோம், எதிர் வீட்டுக்காரனை கவனிக்கிறோம்,
நம்ம எதிரின்னு நினச்ச சில 4 பேரை கவனிக்கிறோம், நண்பன்னு நினச்ச ஒரு 40 பேரை கவனிக்கிறோம். இப்போ என்னன்னா அதுக்கு முன்னாடியே இப்படி கவனித்து வாழ்க்கையை கோட்டை விட்டோம். இப்போது கவனிக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. யார் யாரெல்லாம் என்னென்ன ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்களோ அந்த ஸ்டேட்டஸை பார்க்குறோம். நான் ஓப்பனாக சொல்லணுன்னா, இது வரைக்கும் என்னுடைய ஃபோனில் நான் ஸ்டேட்டஸை மற்றவங்களதில் பார்த்ததே கிடையாது. என்றைக்காவது ஒரு நாள் ஏதாவது நம்ம ஆஃபீஸ் சம்மந்தப்பட்ட ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அப்போ சில ஸ்டேட்டஸ் வந்து மாறிச்சுன்னா பார்ப்பனே தவிர மற்றபடி பார்க்குறதுக்கு உண்டான வேலை இல்லை. ஆனால் இங்கே எத்தனையோ பேர் ஸ்டேட்டஸை பார்க்குறதுல என்ன பெனிஃபிட்ஸ் சொல்லுங்கள்? அடுத்தவங்க ஸ்டேட்டஸை பார்க்குற என்ன பெனிஃபிட்? ஒன்று, ஒரு குரூப்பு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டும், இல்லை இன்னொரு குரூப்பு துக்கமாக இருக்கிற மாதிரி காட்டும், ஒரு குரூப்பு வீரமாக இருக்கிற மாதிரி காட்டும், இன்னொரு குரூப்பு தான் ரொம்ப பாதிக்கப்பட்டதாக காட்டும். இது எல்லாமே ஒரு நடிப்பாக இருக்கும். இன்றைக்கி பாதிக்கப்பட்ட மாதிரி காட்டினா ஒரு மனுஷன் நாளைக்கு வெற்றி அடைஞ்ச மாதிரி காட்டுவான். அப்போ அவனும் பைத்தியமாகி நம்மளே பைத்தியக்காரனாக்குவான். நாம் அவன் பண்ணுற மாதிரி நாம் உட்காந்து தேடுவோம். ஸோ எதுக்கு ஏன் இன்றைக்கி இருக்கக்கூடிய சயின்ஸு, இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்துருச்சு. ஆனால் வந்தது அத்தனையும் ஒரு மனுஷனுக்கு வரமானு பார்த்தா வந்ததில் முக்கால்வாசி மனுஷனுக்கு சாபமாக மாறி தொலையுது. வரமே இல்லை. இப்போ யூடியூப்பில் இப்போ நம்ம பேசுகிறோம், 4 விஷயங்களை கேட்குறோம், வரோம். நான் இல்லைன்னு சொல்லலை. அதாவது முக்கால்வாசி சாபம், கால்வாசி வரும். அப்போ மீதி இருக்க முக்கால்வாசி யூடியூப்பில் நல்ல விஷயங்கள் தான் வருதா, இன்ஸ்டாவில் நல்லது தான் வருதா? ஒன்றை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அது சம்மந்தப்பட்டது அப்படியே வரும். தெரியாதனமாக நம்ம ஃபோனில் ஏதோ ஒரு பதிவு, ஒரு மோசமான மட்டமான பதிவு ஜஸ்ட்டு கை வச்சு நம்ம ஜஸ்ட்டு பார்த்துட்டோம் அப்படின்னா அது வந்து உடனே ரெக்கமெண்ட் ஆகுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இன்றைக்கி மாடர்ன் லைஃப். ஒரு மனுஷன் கெட்டு போவதற்கு அதிகமாக உற்சாகத்தை கொடுக்குது இந்த மாடர்ன் லைஃப். அது தெரியுமா உங்களுக்கு? இப்படி தான் நம்ம வாழ்க்கை கெட்டு போகுது. நான் கூட நினைப்பேன், என்னடா அது கண்ணா பின்னாடி வருது. அப்போ நமக்கே தெரியாது. நம்ம ஏதாவது முக்கியமான ஒரு ஷார்ட்ஸ் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு ஸ்பீச் இருக்கும், ஏதோ அரசியல் பற்றி இருக்கும், இல்லை ஏதாவது ஃபிலாசபி சம்திங் சைக்காலஜிக்கல் ஏதாவது ஒன்று இருக்கும். ஆனால் நம்ம பார்ப்போம், அடுத்தது ஒன்று கேடு கெட்டது ஒன்று வரும் ஷார்ட்ஸு. அது நம்ம தெரியாமல் கைப்பற்றும். இப்போ ஸ்க்ரோல் பண்ணும்போது அடுத்தது ஒன்று மாட்டோம். அப்போ அடுத்தது மாட்டும்போது நல்ல விஷயங்கள் வந்திருக்கக்கூடிய நம்ம பேஜில் இந்த மாதிரியான மோசமானதும் வந்து சேர்ந்துடும். அது ரொம்ப கேவலமாகவும் இருக்கும். அப்போ நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். அது அப்படி தான் வரும். இப்படி வந்ததால தான் நான் கெட்டு போகிறேன்னு சொல்லி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்னா கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் பேசிகிட்டு இருப்போம். அது அப்படி தான் வரும். என்ன எடுக்கணுமோ அதை எடு, என்ன வந்து தீக்கணுமோ அதை தீத்துடு. வேண்டாம். அந்த பாவத்தை செய்கிறதால மறுபிறப்பு, ஏன் மறுபிறப்பு தேவையான? மறுபிறப்பில் என்னத்தை வாழ்ந்துட போகிறோம்? இத்தனை வருஷம் நம்ம வாழ்ந்தோமே, எவ்வளோ கஷ்டப்பட்டோம். சிரிச்சு நீங்கள் எத்தனை நாள் ஆகுது? அழுது எத்தனை நாள் ஆகுது? என்னைக்காவது சிரிச்ச நீங்கள் தொடர்ந்து சிரிச்சிருக்கீங்களா? என்னைக்காவது நிம்மதியாக இருந்த நீங்கள் தொடர்ந்து நிம்மதியாக 1 வாரம் 2 வாரம் இருந்திருக்கீங்களா? எவ்வளவு கஷ்டம். ஏன் இவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ்? நல்லா யோசிச்சு பாருங்க. கோயில் தான் அந்த காலத்தில் ஜாஸ்தி, ஆனால் தெருவுக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி தெருவுக்கே வந்துருச்சு. 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் 5 ஃப்ளோர் டாக்டர்ஸுங்க லோன் வாங்கி கட்டுறாங்க. அந்த லோனை சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நோய் பெருகி போய் நிற்குது. 30-40 வயசில் நெஞ்சை பிடிச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கிறோம். சைலண்ட் அட்டாக்கு, அந்த அட்டாக்கு, இந்த அட்டாக்கில் ஒரு 10 வகை, அதை சாப்பிட்றதுக்கு 100 வகையான மாத்திரை, எல்லாமே போச்சு. கண்ணில் பொலி விழுந்துடுச்சு. 30 வயசை தாண்டும் போதே நரமுடி வந்துடுச்சு, முடி கொட்டிடுச்சு, நகம் உடையுது நிறைய பேருக்கு. ஏன்னா உடம்பு அவ்வளோ மோசமாக போயிடுச்சு. ஏன் மோசமாக போயிடுச்சுன்னா அவ்வளவு எண்ணங்கள் வந்து குவியுது. மோசமான எண்ணங்கள், எதிர்மறை எண்ணங்கள். எண்ணங்களுக்கு பவர் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, எண்ணங்களுக்கு பவர் இருக்குது. ஏன்னா ஒரு சிம்பிளாக சொல்லட்டுமா, நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க, சந்தோஷமாக இருக்கீங்க,
கிட்டத்தட்ட 2 நாள் நல்லா ஹாப்பியாக இருக்கீங்க, சந்தோஷம், தப்பே இல்லை. திடீர்னு ஒரு பேட் நியூஸ் உங்களுக்கு வருது, ஒரு பேட் நியூஸ். அந்த நியூஸ் வந்து அது ஏற்றுக்கவே முடியாத ஒரு நியூஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கும்போது உங்ககிட்ட ஜஸ்ட் கன்வே பண்ணுறாங்க, இப்படி ஆயிடுச்சு. அந்த ஒரு செகண்டில் உங்கள் வயிற்றில் ஒரு அலசல் இருக்கும், ஒரு செகண்டில், ஜஸ்ட் 1 செகண்ட். எத்தனையோ விஷயத்தை நான் மாதிரி அனுபவிச்சிருக்கேன், ஒரு செகண்டில். அப்போது 2 நாள் இருந்த சந்தோஷம் அந்த இன்ஃபர்மேஷன் பாஸ் ஆன உடனே, அந்த இன்ஃபர்மேஷன் என் காதுக்கு வந்த உடனே அடுத்த செகண்டு என் வயிறு ஒரே அலசு. கட்டு 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 ரெஸ்ட் ரூம் போனால் அப்படியே லூஸ் மோஷனாக போகும். இது எத்தனையோ பேருக்கு நடந்திருக்கலாம். அப்போது நல்லா இருந்த உடம்பு, நல்லா இருந்த மனசு ஒரு செகண்டில் மாறுதுன்னா, அப்போ நமக்கு இருக்கக்கூடிய அந்த பேட் தாட்ஸ்ன்னு சொல்கிறோமே, மோசமான எண்ணங்கள், அதன் கூடவே வாழ்ந்துட்டு இருக்கிற நமக்கு எப்படி இருக்குன்றதை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் நீங்கள் இமேஜின் பண்ணுங்க. நம்ம வாழ்க்கையில் ஏன் கெட்டு போகிறோம் தெரியுமா? இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான். ஒரு நல்ல ஆவி நம்ம கூட இல்லை, ஒரு மோசமான ஆவி நம்மளை வழி நடத்துது, தினந்தோறும் வழி நடத்துது. ஒருத்தன் இந்த கேள்வி கேட்டால் நீ அவனை நாரடின்னு சொல்லுது. இந்த கேள்வி கேட்டான்ல, நீ விடாத, சமயம் பார்த்து அவனை வந்து முடிச்சிடுன்னுது. இப்படி தான் எல்லா விஷயமும் நடக்குது. இன்றைக்கி ஒரு மனுஷன் கொலை பண்ணுறதுக்கு கூட சாதாரணமாக எடுத்துக்கிறான். என்ன அவன் பண்ணிட்டான், அவனை நான் முடிக்காமல் போக மாட்டேன்னு சொல்லி. எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடக்குது தெரியுமா அந்த உலகத்தில். ஒரு மனுஷனுடைய மனசு சீக்கிரமாக கெட்டு போவதற்குண்டான வாய்ப்புகள் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன், பெரியவங்களோட ஆசீர்வாதம், பெரியவங்களுடைய நல்ல மனிதரோட தொடர்பு, நல்ல எண்ணங்களோட ஆக்கம், ஊக்கம் எல்லாமே இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி மோசமான மனுஷங்க கிட்ட இருந்து, மோசமான எண்ணங்கள் இல்லை இருந்தும் ஒரு விடுதலை நாம் பெற முடியும். இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே போனது தான், திரும்பவும் போகும், இன்னமும் போகும், இன்னும் மோசமான நிலைக்கு கூட உருவாகும். நிறைய பேர் சொல்லுவாங்க, போன வருஷத்தோட இந்த வருஷம் மோசம். இப்படி தான் 10 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டர்னு யாரும் சொல்ல முடியல. நான் சொல்லுவேன், போன வருஷத்தோட இந்த வருஷம் பெட்டர், இந்த வருஷத்தோட அடுத்த வருஷம் பெட்டர். இப்படி சொல்கிறவங்க 10%, 1/4% கூட இல்லை, 10%. எந்த ஒரு விஷயத்துக்கும் நாம் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். இங்கே ஒருத்தவங்களை கீழே தள்ளிட்டானா நீங்கள் உடனே ஃபீல் ஆகுறீங்க. அவனை கீழே தள்ளுவதற்கு நேரத்தையும் காலத்தையும் பார்க்குறீங்க. நாம் விழுந்துட்டோமேனு பார்க்கல, அவனை கீழே தள்ளணுன்றது தான் நம்ம டார்கெட்டாக இருக்குது. இப்படி தான் நம்ம சதையில் சிக்கிக்கிட்டு இருக்கோம். நானும் அப்படி தான் யோசித்தேன். நம்மளை ஒருத்தன் பேசிட்டானா அவனை நீ பேசு, நம்மளை ஒருத்தன் டார்கெட் பண்ணிட்டானா நீ அவனை டார்கெட் பண்ண. கீழே விழுந்துட்டோம், எழுந்திருக்கணும், அடுத்தது நம்ம வேலை இருக்குது. இவனை பார்க்குறதோ அவனை பார்க்குறதோ வேலை இல்லை, நமக்கு வேலை நேராக இருக்குது, சைடில் இல்லைன்னு நினைக்கணும். அப்படி நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இன்னைக்கு இந்த மாதிரியான துன்பத்தை நிரந்தரமாக நீங்கள் உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. இது கடவுள் மேலே சத்தியம். அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்வதற்கு காரணம் நாம் எடுத்த சில முடிவுகள். அதனால தான் பல இடத்துல நம்மளால் மீள முடியல, வாழ முடியல, வழி தெரியாமல் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்தையும் சரி பண்ணுங்க, எல்லாமே சரியாகும். ஒரு பதிவும் உங்களுக்கு தேவை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்குன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிராம்.